வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மினி கூப்பர் அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம மினி கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் இருந்தனால வர கவனிக்க முடியல, கேர் பண்ணிக்க முடியல. அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி சர்வீஸ் டைம் வந்துருச்சு. சரி சர்வீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜாண்டியர்லேருந்து சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கழட்டி விட்டாச்சு. ஆயில் கழட்டி விட்டதுனே மெயினாக டீசல் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரையும் மாற்றிட்டு ஆயில் ஊற்றுவாங்க. 5 லிட்டர் ஆயில் பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது என்னென்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஒரு 2 லிட்டர் டாப் அப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரும் பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு என்னென்ன மாற்றணும்னா ஏர் ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ஏர் ஃபில்ட்ரு முன்னாடி இருக்கும். அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் கோட்டுக்கு 3ஆவது சர்வீஸ்க்கு மாற்றிக்கலாம். அதனால் நம்ம போன டைம் மாற்றிருந்தோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம இந்த டைம் ஏர் ஃபில்ட்ரு மாற்ற கிடையாது, ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு மாற்றணும். இப்போ கழட்டுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மாற்றி ஆகணும். ஆயில் பாருங்கள் எவ்வளோ கட்டக்கரையன்னு ஆயிடுச்சுன்னு. ஆயில் வந்து டைம் 300 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மாற்றணும். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஓடி இருக்குது. நம்ம இதோட 3 சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா 4ஆவது சர்வீஸு. ஏர் ஃபில்ட்ரு வந்து ஜஸ்ட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா போன டைம் மாற்றிருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் மாற்றும் போது வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்மளோட பேட்ரி பேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அது அப்புறம் கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி இது போட்டங்காட்டி கரெக்டாகிடுச்சு. இதாக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் மாற்றுறோம்னா 1000 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ மாற்றுற காரணம் என்னென்னா ஹைட்ராலிக் லிஃப்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து நிறைய டஸ்ட்டாக இருக்கிறனால ஒர்க் ஆகாமல் போகலாம், அதனால் வந்து மாற்றிருங்கன்னு சொன்னார். சரி அதையும் மாற்றிருங்கன்னு நம்ம இந்த சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜுன்னு ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4500 பிடிக்கும். நம்ம ஹைட்ராலிக் ஆயில் டாப் அப் ப்ளஸ் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு மாற்றினங்காட்டி நமக்கு வந்து ஒரு 4500 வந்து இந்த டைம் சர்வீஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட வண்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து செலவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு உழைச்சி கொடுக்கும். அதனால் உங்கள் வண்டிகளை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து டாப் அப் பண்ண போகிறோம். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ஓட்டம் இல்லைனாலுமே நம்ம இந்த சர்வீஸுகளெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம கண்ட்ரோலில் மெயின்டைனாக இருக்கும். ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே வச்சு நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே பண்ணக்கூடியது தான். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்க.